शिव 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 गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवा महेश्वरा गुरु साक्षात् பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வரையில் இருந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கே நான் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருக்கிறது. ஒருவேளை இனிமேல் உலக புகழ் பெறுவனா என்பது ஒரு நட்பாசையோடு இந்த சரி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு. பெரும்பாலும் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி விழா ஒவ்வொரு ஊரிலையும் திருவிழா எவ்வாறு சிறப்பாக கொண்டாடுகிறார்களோ அதே போல சங்கங்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. மிக பிரம்மாண்டமான யாகம். அந்த யாகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சங்க பொறுப்பாளர்கள்லாம் புத்தாடை உடுத்தி குடும்ப சகிதமாக அருமையான மாலைகள் போட்டு உட்கார்ந்து இருந்த அந்த காட்சியே ஒரு கண்கொள்ளா காட்சி. நான் எல்லாம் காட்டு கேட்டேன். ஒரு ஆலங்குடி போயிட்டு வந்தாங்க. கேட்டேன், ஆலங்குடி திட்டை இந்த போன்ற இடங்களுக்கெல்லாம் நீ போனீங்களே இது போல இருந்ததானே? இது போல கிடையாதுங்க, அதையே மீறி விட்டது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சங்கங்கள் சொன்னாங்க. சரி, அடுத்த தொலைக்காட்சியில பார்க்கிறோம் ராகு கேது பேச்சியை பற்றி அருமையான உரையாடல்கள், செய்திகள். இங்கிட்ட 6 பேரு நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த காலத்துல மகாராஜா எப்படி உட்கார்ந்து இருப்பாரோ அது போல ஒரு நாட்கள் இருக்கும். இந்த 6 பேரு எதுக்குன்னா 12 ராசிகளுக்கும் 12 பேரு மாற்றி மாற்றி மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துட்டார்கள். இந்த குருவினுடைய பெருமையெல்லாம் என்னென்ன பேசுவாங்க, எப்படி அழகானது. அதெல்லாம் கேட்ட உடனே ஜாதக கட்ட பார்க்குற ஆசையை விட்டு போயிருங்க எல்லாத்துக்கும். அதுக்காக யூடி நம்ம ஐயா கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு, சிறப்பா இருந்தது. சரி, இந்த கோச்சாரத்தின் மேல ஜோதிடர்களுக்கு நிறைய ஜோதிடர்களுக்கு வெறுப்பு ஜாஸ்தி. நான் கோச்சாரத்தை பார்ப்பதில்லை, கோச்சாரத்தை தொட மாட்டேன். எனக்கு வேண்டியது ராசி கட்டம், நவாம்ச கட்டம். இன்னொருத்தர் சொல்லுவாரு, எனக்கு ராசி கட்டம் அதுல இருக்கின்ற சாராம்சம் நட்சத்திரம் வேறதான் சொல்லுவேன். 3வது ஒரு ஜோசியத்தை போனேன். அவர் சொன்னாரு, ராசி கட்டத்தை பார்த்துட்டு நான் சொல்றது பூரா கோச்சாரம் தான். இப்ப ஜோசியம் பார்க்கிறவங்களுக்கே ஒரு குழப்பம். முதல் சொன்னவரும் நல்லா சொல்லக்கூடியவரு, 2வது சொல்லக்கூடியவரு நல்லா சொல்லக்கூடியவரு, 3வது இந்த கோச்சாரத்தை வைத்தே பலன் சொல்லுகிறாரே அவர் எப்படி? அப்ப அவருக்கு அந்த கோச்சாரம் பலன் அளிக்கிறது. ஆகவே ஜோதிடத்தில் யார் யார் எந்த முறையை பின்பற்றுகிறாரோ அந்த முறை அவருக்கு கை கொடுக்கும். அவ்வளவுதான். இதுக்காக புதிய முறையை தேடிட்டு நீங்க போகக்கூடாது. அது கோச்சாரத்தை பத்தி தான் நீங்க பேசுறாங்க, அதில் எடுத்தோம். அடுத்த இது என்ன கோச்சாரத்துல வித்தியாசம்னா, ஒரு ஜாதகத்துல தசா புத்தி நன்றாக இருந்து கோச்சாரமும் நன்றாக இருந்தால் மிக சிறப்பான பலன். ஒரு ஜாதகத்திலே தசாபுத்தி நன்றாக இருந்து கோச்சாரம் சரியில்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பலன் கொடுப்பது ஒரு சுணக்கம், அவ்வளவுதான். நல்ல பலன் இருக்கும். 3வதாக தசாபுத்தி சரியில்லாமல் கோச்சாரம் இருந்தால்
ஏதோ வந்து சித்திரை மாசத்துல மழை பெய்யாது, வைகாசி மாசத்துல மானை மூடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அது போல தசாபத்தையும் கெட்டு கோச்சாரமும் கெட்டிருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படால் அவனுக்கு வைக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பின்னாடி சொல்றோம். சரி, என்னுடைய நண்பன் சொல்ல முடியாது, அவர் வயசுக்கு பெரியவர். அவர் வந்து இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அவர் ஊரு. அடிக்கடி பார்ப்போம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு, 30 வருடங்களுக்கு முன்பு அவரு பையனை ஜூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு என் தம்பி எப்படி போகுதுன்னாரு. உங்க அப்பா முறையை தான் பின்பற்றிக்காங்க. ஆமான்னாரு. அவங்க அப்பா முறை என்னன்னா, எல்லாத்துக்கிட்ட இந்த 7 வரையை சொல்லி அசனை வச்சுப்பாரு. ஜென்மராமர் வனவாசம் போனதும் சிறை வைத்த சீதையை சிறை வைத்ததும் ஒன்றிலே. அடுத்த தீதில்லா ஒரு துரியோதனன் படை மாண்டதும் 3 இல்லையே. ஓ, 4வது சொல்லுவாரு வந்து வாலி பட்டம் இழந்து போனதும் 8 இல்லை. இந்த 8 அடுத்த வரி சொல்லாரு. தர்மபுத்திரர் வனவாசம் போனதும் 4. ஈசனார் திருவோட்டிலே இறந்துண்டதும் 10. சத்தியமாமுனி 2 காலிலே வந்து தலை பூண்டதும் 6. வலிமிக்க ராவணன் முடி சாய்ந்ததும் 12. எத்தனை 7க்கு 7 சொல்லிட்டாங்களா? இத வச்சு ஓட்டு வரீங்க. அவன் கும்பல்லாம் மிரண்டு போயிடும். என்ன காரணங்க? அடிப்படையிலாங்க அதுல வந்து நான் வந்து விளையாட்டா இருந்துச்சான். நான் ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நூல், இந்த பாடல் எங்க இருக்குன்னு இப்ப தேடினேன். புலிப்பானையில் இருக்கிற தொழுவுன்னு காணா. அப்புறம் இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குதுங்க, அந்த ஆற்காடு பஞ்சாங்கத்துல வந்து 144வது பக்கத்துல எழுதிடலாம். சரி, அந்த அவரு பிடிச்சிட்டாரு அந்த ஜோசியரு. அது என்ன உண்மைன்னாங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் வந்தவங்க ஜென்மராமர் வனவாசம் போனதும் சீதையை சிறை வைத்தது ஒன்றிலே. எந்த ஒரு ஜாதகத்திலையும் குருவும் சந்திரனும் எந்த இடத்துல இருக்காது அது இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 2 பேருக்கு ஆகாது. அதனாலதான் சொல்லுவாரு. இப்ப கூட வந்து பாருங்க, குருவும் சந்திரனும் ஒரு இடத்துல குரு சந்திரன் யோகம்னு சொல்லலாம், அது வேற. இருந்தாலும் அப்ப அவனுக்கு ஆகாது. சரியா வருதுங்களா? ஒண்ணு அவர் போட்ட பொருள் என்ன சொல்றாரு, நீ உங்க மவனை விட்டு விளைவீங்க. அப்ப ஜென்மராமன் வனவாசம் போறது சீரை சிறை வைத்தது ஒன்றிலே வந்தாலும் மயக்க முட்டுக்கிறது. அடே அப்பா, அப்பனு மௌனாக எடுத்துட்டு கேட்டா போதும் போ. 2வது வாலி பட்டம் இழந்து போனது 3. 3ஆம் இடத்துல சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல குரு வர. அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கின்ற குருவானது நல்ல நிலையில் பாருங்க, எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் 3, 4, 8, 10, 12 இந்த இடங்களிலே வந்து சுப கிரகங்கள் இருந்தால் இந்த கோச்சாரம் ஒண்ணு பண்ணாது. இது எங்க எடுத்தா வந்து குமாரசாமி எடுத்தான். அவர் கோச்சாரத்தை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்காரு. அப்ப இது இருந்தால் கோச்சாரத்திலே குரு எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல நல்ல பலன் தான் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்லிட்டார. அடுத்தது என்ன சொன்னாங்க, ஈசனார் திருவோட்டிலே இறந்துண்டதும் 10. இது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயங்க. அதனாலதான் சொன்னாரு, 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும், 10ல குரு தனித்து இருக்க கூடாது. இதெல்லாம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற பழமொழி. அப்ப இந்த 10ஆம் இடத்துல குதி வரும்போது ஒண்ணு இவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கோச்சார ரீதியா. அதனால வந்து ஈசனார் திருவோட்டிலே இருந்து உள்ள ஒரு நண்பர்கள் ஜாதகத்துல பார்த்தோம். 10ஆம் இடத்துல குரு வந்துச்சு. இங்க இருந்து நாகப்பட்டினத்துக்கு தூக்கி போட்டாங்க வேலைக்கு.
இவரு நல்ல வசதி படைத்தவர் தான். இருந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு வந்து கடற்கரையா இவருடைய ருசிக்கு எந்த கடை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கடற்கரையா பார்த்தாரு. ஓஹோ, இதைத்தான் சொல்லியிருப்பாங்க, ஈசனா திருவோட்டிலே இறந்துண்டதும் மட்டிலே ஜீவனம். அதனாலதான் சொன்னாரு, ஜீவனப்பாவத்துக்கு 10 குரு வந்து சொன்னாரு. அடுத்தாப்புல 6ஆம் இடத்துக்கு என்ன சொல்றாரு பாரு, சத்திய மாமுனி இருகாலி தலை பூண்டதும். இப்ப 6ஆம் இடம் என்ன சொல்றோம் நம்ம, கடன், துன்பம், நோய், வம்பு, வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, எங்க கச்சேரி, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குல்ல. அதனால என்ன சொல்றாருங்க, இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்ததிபதி கெட்டு போயிருந்தா இதுல ஏதாவது ஒண்ணு சந்திப்பார். அதனால நீங்க 1 வருஷத்துக்கு ஜாக்கிரதையாரு அல்லது 10 மாசம் ஜாக்கிரதையாரு. வந்தவன் ஏத்துக்கணுமான்ல, கண்டிப்பா ஏத்துக்கணும். அப்ப 4ஆம் இடத்துக்கு என்ன சொன்னாரு பாருங்க, தர்மபுத்திரர் வனவாசம் போனது 4லே. இவர் ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. இவர் யார்கிட்ட போனாரு, தாய விளையாட சகுனி கிட்ட போனாரு. சகுனி என்ன கேட்டான், துரியோதனை என்ன சொன்னாங்க, எனக்கு பதிலா வந்து என் மாமா சகுனி ஆடுவான்னு சொல்லிக்கலாம்ல. இந்த ராமரு இந்த தர்மரு இருந்தாலும் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு பதிலா கிருஷ்ணர் ஆடுவான்னு சொல்லி இருந்தாரு அந்த நேரத்துல. அப்ப எவ்வளவு பெரிய வெற்றியை கிடைச்சிருக்கான். அப்ப இந்த தர்மருக்கு அந்த வாய் வார்த்தை வராத போற காரணத்தினால் இவர் வந்து வனவாசம் போனாரு. அடுத்தது 12க்கு வந்து ராவணன் முடி வீழ்ந்ததும் 12ல. 14ஆம் இடத்துல வந்து குரு வந்து போது ராவணனுக்கு 11ல குரு வந்திருக்கு போது சண்டைக்கு போனாரு, தோற்று போயிட்டாரு. தோற்று போனவன பேசாம அந்த அம்பு வச்சிருக்காருல, இவனை தோற்று போயிட்டான். ஒரு பயில இல்ல உடனே ஒரு அம்பை போட்டு கொண்டுட்டு போயிருக்கலாம்ல. அந்த ஆள் ஒரு விழுந்து முடிச்சாரு, ராம இன்று போய் நாளை வா. எனவே இவர் கடையில வந்து சரக்கெல்லாம் தீர்ந்து போனது மாதிரியா, நாளைக்கு கடை சரக்கு வந்துடும், நீ வான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஒரு ஜோசியர், ஏண்டா ராமர் வந்து ராவணனை கொல்லுன்னா அவனுக்கு 11ல குரு இருக்குது, ஆகவே இவருக்கு அம்பு போட்டாலும் அவன் ஜாவ மாட்டான். அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த ராமர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா அவனுக்கு 12ல குரு வந்துருவாரு, அப்ப கொண்டுக்கலான்னு அடிச்சு வச்சுட்டாராம். நம்ம ஜோசியரோட கற்பனை. ஆமா, அதுக்கப்புறம் போய் ஒரு 6 மாசம் 3 மாசங்கள் நடந்தது இல்லைங்க, அதுல குரு வந்துருச்சுல. அப்ப இந்த 11ல குரு, 11ல குரு வந்துச்சு. அந்த 11ல குருவெல்லாம் வந்து பிரமாதமான நன்மை செய்யணும். 11 குரு வர பார்ப்போட்டு மேன்மை வரும். பாருங்க, விதி எதுவானாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும். அதனாலதான் ராவணன் என்ன பண்ணா, விதி எதுவானாலும் வெற்றி கொள்ளும் துணிவு வரும். இவனை விட சக்தி படைத்தவர் யாருங்க, ராமர். அப்படி இருந்தும் 11ல குரு இருந்த காரணத்தினால் அந்த ராவணன் என்ன பண்ணான்னா வெற்றி கொண்டு விடுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதெல்லாம் சொன்னாரு, விதி என்ன ஆனாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும். அடுத்த வரி சொன்னாரு, புது வாழ்வில் நுழைந்து விடலாம், புத்திரனை பெற்று விடலாம், அதிகார பதவிகள் அனைத்தும் வந்து சேருமாம். எப்ப 11 குரு வரை அப்படின்லாம் அவர் பேசுவாரு. அவர் பையன்கிட்ட கேட்டான், தம்பி எப்படின்னா, இதே முறையதான் பின்பற்றிட்டு வர்றேன்னா. இப்பதான் வந்து ஜோதிடத்துல வந்து புது புது முறைகள்லாம் உண்டாயிருச்சு. இப்பெல்லாம் சாரம் பார்க்கறாங்க. சாரம் பார்க்காத ஜோதிடர்கள் எல்லாம் சூரம் போய் விடுவார்கள்ங்கிறாங்க. அப்புறம் இந்த டிகிரி பாகை கணக்கு எல்லாம் பார்க்கறாங்க. இதெல்லாம் நீ கத்துக்க கூடாத தம்பின்னு அவன் சொன்ன. சாரம் பார்த்து என்ன பண்ண போறோம், ஜோசியத்துல சாரம் பார்த்து என்ன பண்ண போறோம்? என்ன எப்படி சொல்ற, ஒரு நாமக்கல் மீட்டிங் ஒரு நாள் வாங்கினா நாங்களாம் வர மாட்டேன்னா சொன்ன.
ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி 6, 8, 12 போச்சுன்னா அவன் உள்ளூர்ல பழைக்க மாட்டான், வெளியூர்ல பழைப்பான். இது உண்மையா போய்யா? அப்ப சாரம் எங்க வந்தது? சாரத்துக்கு என்ன வேலை? 2ஆம் அதிபதி இருந்த வீட்டிற்கு குரு இருந்தார்னா பாருங்க, 2ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவன் காசு பழக்கம் வந்துகிட்டே இருக்கும். என்னாச்சா? அல்லது 2ஆம் அதிபதியை குரு பார்த்தால் காசு பழக்கம் இருக்கும். இங்க சாரம் வந்துச்சுங்களா? ஐயா சொல்லுங்க, சாரம் ஏதாவது வந்துச்சுங்களா? இதுல என்ன? அது அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் 6, 8, 12 கூட இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் காலதாமத திருமணம் தான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தாப்புல 4ஆம் இடத்துல வந்து சந்திரனும் குரு இருந்தாருன்னா தாயாருக்கு ஆகாது. சரிங்களா? இது ரெண்டும் நல்ல கிரகங்கள் தானே. 3ஆம் இடத்துல குரு சந்திரன் இருந்தால் சகோதரத்துக்கு ஒற்றுமை இல்லை. சகோதரி இருக்க மாட்டான், இருந்தாலும் ஒற்றுமைதாங்க. நம்ம இவர் சொல்றாரு, உதயமும் காரியம் ஒன்றுபட்டால் உடன்பிறப்புக்கு ஒத்து வராது. முத்துரர், உதயமும் காரியம் ஒன்றுபட்டால் உடன்பிறப்புக்கு ஒத்து வராதுதான். உடன்பிறப்பு இருக்க மாட்டாரு, இருந்தாலும் பத்து அவ்வளவுதான். இப்படி பேசினீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் நான் எடுத்து விடுவேன். யாரையா? அவரு. சரி தம்பி, நான் வேணா உங்ககிட்ட டீசல் வர்றேன், இது எல்லாம் சொல்லு. இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு பாரு, ஒரு ஜாதகத்திலே அஷ்டமாதிபதி, அவர் ஐயா சொன்னது மாதிரி அஷ்டமாதிபதி கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்து அந்த அஷ்டமாதிபதி திசையோ ராகு கேதுடைய திசை நடந்தால் அந்த ஜாதகம் நீங்க பாத்தீங்க, அந்த ஜாதகம் நிலை என்னன்னு பாத்தீங்க. 8ஆம் அதிபதி திசை ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த திசை அந்த ஜாதகனுக்கு அவமானத்தை கொடுத்து தீரும் எந்த விதத்தினாலும். சரிங்களா? போய் யோசனை பண்ணி பாத்துங்க. இதெல்லாம் சாரமே பார்க்கறது இல்ல. இதெல்லாம் யார் சொன்னதுங்க? அவர் சொன்னாரு. இப்படி அவங்க அன்னைக்கு என்ன காரணம்னா, அப்ப ஐயா சொல்றாரு அவரு ஒரு முறை, அவரு சொல்றாரு அது ஒரு அவர் முறையா, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னு வச்சுக்க கேள்வி முறையான ஒருத்தர் கொண்டு போவாரு. ஒரு நண்பரை புதுசா சந்திச்சேன். ஐயா ஒரு கேள்வி முறை எப்படி இருக்கு போயிட்டு இருக்கு, நாங்க கேள்வி முறையில இப்ப புதுசா பூத்தி இருக்கோம்னாங்க. கேள்வி முறையில என்னையா புதுசா கண்டுபிடிச்சு கொண்டாடு இருக்கீங்க? முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம். கேள்வி முறையில ஆட்சி இல்ல, உச்சம் இல்ல, நீசம் இல்ல, பகவை இல்ல, 6, 8, 12 எல்லாம் கிடையாது. நீங்க தான் வந்து உப நட்சத்திரம் போயிட்டே இருப்பீங்கள. இந்த நட்சத்திரம் எல்லாம் எதுக்கு ஆகுது? அதுல திதி, யோகம், கரணமாக ஏற்றுவது எப்படி என்பது கேள்வி முறையில இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அது கேட்கறதுக்கு அந்த ஆளு கிருஷ்ண பദ്ധதி இருந்தாங்கன்னா உங்களை பார்த்தாவே அது பயந்து ஓடிடுவாரியா. அவரு உருவாக்குனது வேற வேற நோக்கத்துக்காக உருவாக்குனது. நீங்க இப்ப என்னையா எப்படியோ கொண்டு போயிருக்கீங்களேன்னா சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு புலிப்பாணியார் இருந்துட்டு ஒரு 4 பாடலை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா வந்ததுக்கு ஒரு புலிப்பாணியார் ஒரு 4 பாட்டு சொன்னாருன்னா நமக்கு ஒரு தலை சுத்தாம இருக்கும். பாரப்பா இன்னும் ஒரு உரிமை கேளு, பரமகுருவும் ஜென்மனுக்கு ஜென்மம் மேற. பாருங்க, பரமகுருவும் ஜென்மனுக்கு ஜென்மம் மேற. கூரப்பா கோதண்டபாணி வீரனும் கொற்றவனை குடியேறி போக செய்தார். சீரப்பா ஜென்மனுக்கு வேலை மத்த சிவா செம்பொன்னும் நஷ்டமாகும். வீரப்பா வினையால் வீரப்பா வேந்தனுடைய பகையும் சேரும் விதமாக கோச்சாரத்தின் நிலைமையை ஏழு. இப்ப சொல்லுவது யாருன்னு தெரியல, எழுதுன பாட்டு அந்த புத்தகத்துல எவரு புலிப்பாணியார் சொன்னார். அடுத்த பாட்டு சொன்னார், கேளப்பா குருபதியும் 3 ஏற.
கேளப்பா குருபதியும் மூன்றிலேற கெடுதி மிக செய்வானான வேந்தன் தானே. பாருங்க, கூறப்பா குருபதியும் மூன்றிலேற கெடுதி மிக செய்வானி வேந்தன் தானே. ஆரப்பா அகத்திலேயே களவு போகும் அப்பனே அரிட்டமும் உண்டு பண்ணுவான் காலை. அடுத்தவர் சொன்னாரு, கூறப்பா குவளையங்கள்லாம் ஆண்ட குற்றமில்ல காந்தாரி மகனும் தானும். கூறப்பா குவளையங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமில்ல காந்தாரி மகன் தானும். வீரப்பா வீமன் கை கதையினாலே மாண்டான். வீழ்ந்தானே குன்று போல சாய்ந்தாலே மலை போல. சரி, அடுத்தப்பல ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி இன்னும் அந்த பாட்டு 5-6 வரைக்கும் பாட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கலாம். ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி விளைபெறுகிறேன். என்னன்னாங்க, எனக்கு சனி திசை, சனி உச்சம், துலா லக்னம் சனி உச்சம். வேலைக்கு போனோம், 8ஆம் இடத்துல குரு இருந்துச்சு. கண்ணி 8ஆம் இடத்துல குரு லக்னம் சொல்லிச்சு. ராசி சொன்னது தானே கரெக்டா இருக்கும். கும்பராசி 8ல குரு வந்துச்சு. இந்த அதிகாரி சொல்ல தாண்ட முடியல. அதை எழுதி இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வேலையை விட்டுட்டு போலான்னு இருந்தேன். அப்ப குரு திசை ஒரு 2 மாசம் தான் அல்ல, அத முடிய போது 8ஆம் இடத்துல குரு திசையே பார்க்காதீங்க, சனி திசையோட வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த குரு பேச்சு அன்னைக்கு, குரு பேச்சுக்கு 10 நாள் நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணனா என்னன்னு எனக்கே தெரியல. ஏதோ பதிவு பண்ணிருப்போம். பதிவு பண்ணி அதுக்கப்புறம் எதுவும் தொடரல. இந்த குரு பேச்சியாளருக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அனுப்புறான். ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து, டிஆர்பில இருந்து. நம்ம தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டே தொலைச்சிட்டோம். ஏதோ பேருக்கு பதிவு பண்ணலாம். இப்ப ஏன்னா ஆரம்பத்துல எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா இருந்தோம். இப்ப அவன் அனுப்பிடுறது 11வது 12வது பிஜி டீச்சருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். 11வது 12வது பாடம் நடத்துற தமிழாசிரியர். சரி, விடக்கூடாது. அன்னைக்கு குரு பெயர்ச்சி அன்னைக்கு எனக்கு கரெக்டா குரு பெயர்ச்சி, குரு 9க்கு வர்றாரு. அன்னைக்கு நேர்காணல் இன்டர்வியூ. எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா 2 பேருக்கு மேல நம்பிக்கை. ஒண்ணு தசாபுத்தி, இன்னொன்னு கோச்சார குரு. கோச்சார குரு 9க்கு இருக்கு. இது 9ஆம் இடத்துக்கு குருவானது சும்மா இருக்காது. இருக்கிற இடத்த விட்டு எங்கனாச்சும் ஓட்ட செய்யும். இது ஓட்டினாலும் நம்மள ஓட்ட விட்டுருவோம்னா பாருங்க. 9ஆம் பேர் என்னங்க நம்மது காரக தத்துவம், வெளிநாடு வெளியூர் அங்க இருக்கு இல்லைங்க. நிச்சயமா இருக்கிற இடத்துல நான் எங்க ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்துல வேலை பார்த்தேன். இது நம்மளை எங்கேயாச்சும் விட்டு காடுகரை மேடு பக்கத்தெல்லாம் அடிச்சு விட்டுன்னு பார்த்தேன். ஒரே மாசத்துல செலக்ஷனா காட்டுற நீங்க தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் தான். சரி, இல்ல சனி சும்மா இருக்காது, ஏதாவது ஏடிக்கு போட்டி பண்ண இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். நாளை என்ன பார்த்த காலத்துல என்னன்னா, இது ஏதுக்குன்னா மேற்கு பக்கம் மேடு காடு மழை ஏதாவது பண்ணும்ல, வாழ்பாறையில உதவி போட்டுச்சு. அது எங்கேங்கிற பேரே தெரியல. ஒரு கண்டுபிடிச்சோம், பொள்ளாச்சிக்கான தான் போகணுட்டு. அப்ப 9ல குரு. குரு போனோம்னா 10ஆம் இடத்துல குரு வந்துச்சு. நான் முதல்ல சொன்னேன்ல, நான் ஒரு நண்பர் நாகப்பட்டினத்துக்கு போவாங்க. வால்பாறையில போய் ஒழுங்கா எந்தெந்த ஹோட்டலு எந்தெந்த இருக்கு எல்லா ஹோட்டலும் மேல இருந்து கீழே வர அத்தனை ஹோட்டலும் தெரியும். அதுக்காக கடைசியா ஒரு ஹோட்டல்ல கணக்கு வச்சோம்.
ராத்திரி 9 மணிக்கு போனா அங்க சாப்பாடு இருக்காது, ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்க. 10ஆம் இடத்துல குரு வந்துச்சு, பதவி பதிவு அங்க இருந்து அடிச்சா இங்க பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த எதுக்கு சொல்றோம்னா, நான் முதல் கருத்து சொன்னேன், திசா புத்தி நன்றாக இருந்தும் கோச்சாரமும் நன்றாக இருந்தால் நல்ல பலனை தரும் என்று சொன்னேன். அதுக்கு உதாரணம் தான் என் ஜாதகத்தை சொன்னோம். ஆகவே ஒரு ஜாதகத்திலே திசா புத்தி சிறப்பாக அமைந்து விட்டால் அது எந்த நட்சத்திர காலம் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமாதிபாதி காலில் இருந்து திசை நடந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த நன்மையை கொடுத்தே தீரும். என் கருத்து அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வது எனக்கு கவலையே கிடையாது என்று சொல்லி நேரத்தை குறிப்பா இது குமாரசாமியத்திலிருந்து 2 பாடம் கொண்டு வந்தேன். அதுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லாததா இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.